இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களையும் ரொம்பவே அதிரடியான இன்ட்ரெஸ்டான ஒரு ஆன்மீக பரிகாரத்தையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றியது பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன். எதை பற்றியது பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் மற்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். தற்போது 5வது மாதமான மே மாதமானது நடந்துட்டுருக்கு. இந்த மே மாதம் ரொம்பவே குரூஷியலான ஒரு மாதம் என்று சொல்லலாம். ஏன்னா இந்த மாதத்தில் நிறைய முக்கியமான ஆன்மீக ரீதியான விஷயங்களும் நடக்கும், ஜோதிட ரீதியான விஷயங்களும் நடக்கும். அதனால் இது ஒரு முக்கியமான மாதம் என்று சொல்லலாம். இந்த மே மாதத்தில் அப்படி அதிரடியான ஒரு நாளானது வர இருக்கு. அதுதான் மே உடைய 26ஆம் தேதி. அன்னைக்கு தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2வது மாதமான வைகாசியுடைய 12ஆம் நாள். கிழமை ஆக்சுவலி அன்னைக்கு திங்கக்கிழமை. இந்த நாள் அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த நாள் அமாவாசை திதியானது வருது. வரக்கூடிய இந்த அமாவாசை வைகாசி மாதத்தில் திங்கக்கிழமை வரக்கூடிய சோமவதி அமாவாசை. இது ஒரு சாதாரண அமாவாசை கிடையாது. இந்த அமாவாசை சக்தி வாய்ந்த அமாவாசை. இந்த அமாவாசையில் ஏற்படக்கூடிய கிரகங்களின் மாற்றங்கள் சேர்க்கை காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் வாழ்க்கையில் தலையெழுத்து குறிப்பிட்ட சில வாரங்கள் மாறும். அப்படி மாறக்கூடிய அந்த மாற்றங்களை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாற்றம் நடக்குங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மகர ராசியில் பிறந்தவங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களோட ராசிக்கு நான் என்ன சொல்கிறேனோ அதை நீங்கள் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலனடைய முடியும். ஆக்சுவலி வைகாசியில் வரக்கூடிய இந்த அமாவாசையை ரிஷப அமாவாசை என்று அழைக்கப்படும். காரணம் என்னென்னா, சூரியன் ரிஷப ராசியில் பயணம் செய்கிறதுனால, இந்த சூரியன் ரிஷபராசியில் பயணம் செய்கிறதுனால இந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையை ரிஷப அமாவாசை என்று அழைக்கப்படும். இந்த ரிஷப அமாவாசையில் இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா, திங்கக்கிழமை அதுவுமா சோமவதி நாளில் வருது. அதனால் இது ஒரு சாதாரண அமாவாசை கிடையாது, மிகவும் எச்சரிக்கையான ஒரு அமாவாசை என்று சொல்லலாம். இந்த எச்சரிக்கையான அமாவாசையில் இவற்றை நீங்கள் செய்தீங்கன்னா மிகுதியான பலன்கள் பெற முடியும். எவற்றை செய்தால் மிகுதியான பலன்கள் பெறலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். எவற்றை செய்தால் மிகுதியான பலன்கள் பெற முடியும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு மகர ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு கிரகங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு, அதனால் இந்த அமாவாசையிலேருந்து என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆன்மீக ரீதியான பரிகாரம் பார்க்கலாம் வாங்க. சந்திரன் விண்ணில் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களை கடந்து பௌர்ணமி அமாவாசை என்கின்ற 2 திதிகளை சேர்த்து ஒரு மாதம் என கணக்கிடப்படுது. இதில் சந்திரன் முழுவதுமாக மறைந்து விடக்கூடிய தினமாக அமாவாசை தினம் வரும். இந்த ஒரு நாள் பல ஆன்மீக செயல்களை செய்வதற்கு ஏற்ற தினமாக இருக்கிறது. அப்படியான ஒரு மிக சிறப்பான தினமாக இந்த வருடம் வைகாசி அமாவாசை மே 26ஆம் தேதி கரெக்டாக திங்கக்கிழமை தினம் வருகிறது. இந்த வைகாசி அமாவாசை தினத்தன்று உங்கள் ராசிக்காரங்க செய்ய வேண்டியது என்ன என்பதை தான் இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ள போகிறீங்க. ஸோ என்னங்கிறத தெரிந்து கொண்டு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. வைகாசி மாத அமாவாசை தினத்தில் உங்கள் ராசிக்காரங்க காலையில் எழுந்து குளித்து முடித்துருங்க. உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஆத்தங்கரை அல்லது குளக்கரைக்கு போங்க. அங்கே மைத்திர முகூர்த்த நேரம் எனப்படக்கூடிய அதிகாலை நேரத்தில் வேதியர்களை கொண்டு மறைந்த உங்கள் முன்னோர்கள் உறவினர்களுக்கு திதி தர்ப்பணம் தந்துருங்க. ஒருவேளை உங்களுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக அன்று அமாவாசை திதி தர்ப்பணம் தர முடியல அப்படிங்கிறவங்க அன்றைய தினம் உங்கள் வீட்டிலேயே முன்னோர்களை வழிபட்டு கருப்பு மற்றும் வெள்ளை எள் கலந்த சாதத்தை காகங்களுக்கு உணவாக வைங்க. இதை நீங்கள் பண்ணிங்கன்னா முன்னோர்களுக்கு திதி அளித்த பலன் இதன் மூலிமா உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தாலும் சரி, உடல் நோயால் பாதிக்கப்பட்டு உடல்நல தேர்பவர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த வைகாசி அமாவாசை தினத்தில் திருஷ்டி பூசணிக்காயை வாங்கி உங்கள் தொழில் வியாபார இடங்கள்லையும் உங்களுக்கும் திருஷ்டி கழித்து அதற்குரிய நேரத்தில் உடைக்க வேண்டும். ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும்.
பேசிக்காகவே இந்த வைகாசி மாதம் இறை வழிபாடு மாதம், விரதங்கள் மேற்கொள்ள ஒரு சிறப்பான மாதமாக இருக்குது. இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினம் அதனால் ரொம்ப விசேஷம். ஸோ இப்போ நான் சொன்ன மேற்கொண்ட முறையில் தர்ப்பணம் மற்றும் சீர்திருத்தம் தந்து முன்னோர்களை வழிபாடு செய்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிம்மதியற்ற நிலையெல்லாம் ஃபஸ்ட்டு நீங்கும். அதுக்கப்புறம் உங்களோட ராசிக்கு சுபிட்சங்கள்ங்கிறது பெருகும். அப்புறம் உங்களோட ராசிக்கு திருமண தடை இருந்ததுன்னா அந்த திருமண தடை நீங்கி கூடிய விரைவில் திருமணம் கைகூடி வரும். அப்புறம் புத்திர பாக்கியத்துக்காக காத்து கொண்டிருக்கிறவங்களுக்கு புத்திர பாக்கின்மை போன்ற குறைபாடுகள் நீங்கி உடனடியாக புத்திர பாக்கியம் கிடைக்கும். தொழில் வியாபாரங்களில் கூட நஷ்ட நிலை நீங்கி நல்ல லாபங்கள் உங்களுக்கு ஏற்படும். குழந்தைகளுடைய கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய நிலையானது உங்களுக்கு உண்டாகும். எல்லாத்துக்கும் மேலே உங்களோட ராசிக்கு கடன் வறுமை நிலை போன்றவை ஏற்படாமல் அந்த ஒரு வழிபாடு காக்கும். அதனால் நம்பிக்கையோட இந்த ஒரு பரிகாரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மகர ராசிக்காரங்க இந்த அமாவாசை அன்னைக்கு செய்ய வேண்டும். இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா, உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு இந்த அமாவாசையிலிருந்து என்ன மாதிரி பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன். ஸோ கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. மகர ராசிக்காரங்க உத்திராடம் 2, 3, 4 பாதம், திருவோணம் அவிட்டம் 1, 2 பாதம் இதில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். அதனால் மகர ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஃபஸ்ட்டு கிரகநிலைகள் என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி ராகு, தைரிய வீரிய ஸ்தானத்தில் சுக்கிரன், சுகஸ்தானத்தில் சூரிய புதன், பஞ்சமஸ்தானத்தில் குரு சந்திரன், கலஸ்தரஸ்தானத்தில் செவ்வாய், அஷ்டமஸ்தானத்தில் கேது. இந்த மாதிரி கிரகங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஒரு அமாவாசையில் பல வரப்போகுது. இதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்கள் பார்க்க போகிறோம். மனதில் இருக்கக்கூடிய கவலைகளை வெளிக்காட்டாமல் சிரித்த முகத்தோடு அனைவரிடமும் பழகக்கூடிய குணமுடைய மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாத அமாவாசையிலிருந்து தொடக்கத்தில் காரிய தடங்கல்கள் உண்டாகி பின்னாடி தான் நீங்கும். அதே சமயம் ஆன்மீகத்தில் நாட்டமானது உங்களுக்கு அதிகரிக்கும். பயணங்கள் நீங்கள் செய்கிறதா இருந்தால் இந்த அமாவாசையிலேருந்து பயணங்கள் தாராளமாக செய்யலாம். ஏன்னா பயணங்கள் உங்களுக்கு செய்கிறதுனால சாதகமான பலன் கிடைக்கும். மனக்கவலைலாம் இருக்கிறது உங்களுக்கு நீங்கி மனக்கவலை நீங்கி ஒரு தெளிவானது உங்களுக்கு உண்டாகும். எதிர்பாராத திருப்பங்களால் உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும். அதே சமயம் சூரியன் சுக்கிரனுடைய சஞ்சாரத்தால் இந்த அமாவாசையிலிருந்து நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த சில காரியங்கள்லாம் நன்கு உடனுக்குடனே முடியும். புதிய நண்பர்கள்லாம் நிறைய கிடைப்பாங்க. கிடைக்கக்கூடிய நண்பர்களை நல்லா யூஸ் பண்ணிக்கணும். ஆக மொத்தம் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த அமாவாசையிலிருந்து ஒரு தலையெழுத்து சூப்பராக மாறும். அப்புறம் நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா அதில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு முன்னேற்றங்கள் உண்டாகும். வியாபாரத்தில் கூட சிறக்க கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்குது. யாரோட வியாபாரத்துக்காக? உங்களோட வியாபாரத்துக்காக. ஸோ கடுமையாக உழைங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. இது தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலுவலக பணிகளை சிறப்பாக செய்து முடித்திங்கன்னா மேல் அதிகாரிகளுடைய பாராட்டு உடனடியாக உங்களுக்கு கிடைக்கும். ஆக்சுவலி மேல் அதிகாரிகளுடைய பாராட்டு கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உடனுக்குடனே அலுவலக பணிகளை செய்யுங்க. அதுவும் பிளான் பண்ணி முடிங்க. அதுதான் இந்த அமாவாசைக்கு பிறகு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் குடும்பத்தில் இருப்பவர்களால் உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும். அதே சமயம் மகர ராசிக்காரங்க கல்யாணம் ஆகியிருந்ததுன்னா கணவன் மனைவிக்கிடையே அப்படி ஒரு சந்தோஷமான நிலை காணப்படும், நெருக்கமானது ஏற்படும். உங்கள் பிள்ளைகள் இருந்தாங்கன்னா அவங்க முன்னேற்றத்தில் அக்கறையானது காட்டி அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை மெயினாக பண்ணணும். அப்புறம் உறவினர்கள் மூலம் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு அனுகூலமானது உண்டாகும். அப்புறம் பெண்கள் மகர ராசிக்காரங்களுக்கு மனக்குழப்பம் நீங்கி தெளிவான சிந்தனையானது உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் இழுபறியாக இருந்த காரியங்கள்லாம் இந்த அமாவாசைக்கு பிறகு நீங்கள் செய்ய முயற்சி பண்ணிங்கன்னா அந்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியும். அப்புறம் மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு, மாணவர்கள் நீங்கள் தேர்வில் கூடுதல் மதிப்பெண் பெற நன்கு படிக்க வேண்டியது இருக்குது. ஆக்சுவலி ஆசிரியர்கள் இருக்காங்கள்ல, அவங்க சொல்கிறத கேட்டு நடங்க. அவங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். சக மாணவர்கள் சொல்கிறதையும் கேளுங்க, அவங்களுடைய ஆதரவு கிடைக்கும். ஸோ அவங்களுடைய ஆதரவு, ஆசிரியர்களுடைய ஆதரவு கிடைக்கிறதுனால நீங்கள் நினச்ச மாதிரி உங்களோட படிப்பில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூப்பராக முன்னேற முடியும்.
இதெல்லாம் தாங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க, தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து பலனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் மகர ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் புதிய வீடியோ போடப்படும். அது எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.